ஏதுமா இது உங்க பசங்களா? 3 பேர். அது தம்பி தங்கச்சி பையன் ஹைட் சின்னதாக தெரியலையா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் பார்த்தமா இது யார் சொல்லு. அவன் சுமத்தி வீட்டுக்கு போகல, சுமதி கூட வந்து நெருமதி அம்மா வருவாங்களா? என்ன கதை? அதுக்கு என்ன போட்டோ எடுத்த மாட்டின்னு கழுத்தில் மாட்டின்னு இருக்க முடியும்? போட்டோ எடுக்குது பாரு, கவரை பண்ணு அப்படியே உட்காந்து சொல்லிட்டா கிட்ட வந்து கிட்ட வாங்க இப்படி இது அவுத்துருங்க. பயப்படாத பயப்படல. இப்ப ஜோரம் வெட்டிச்சா? என்னதான் சொன்னாங்க டாக்டர்? சொல்லு. ஒண்ணுமே அணுக்கள் கம்மியா இருக்குது. சரி எழுத்தன் பொருள் சொல்லிருக்காங்க. நான் அங்காளி வந்துட்டேன். பச்சை இதை உன் கையில் மூடிய நெடுத்தில் கொடு. 2 கிலோ வாங்க கொடுங்க. சும்மா இல்லை, என்ன நினச்சிக்கோ அப்படி நினச்சி கொடுங்க. அவளுக்கு உடல் ரீதியா ஒன்றும் அல்லடா, நன்றாகத்தான் உள்ளாய். அவள் மீது எந்த தீங்கும் அல்ல. விலகுதான் உடம்பத்து நோவுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் அல்ல. அவங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு அதனால பயப்படுறாங்க அந்த குடும்பத்தால. ஒன்றும் அல்ல, அவ மீது ஒன்றும் அல்ல. அது உடம்பத்து நோவுதான். விலகுதா? சரிம்மா. ஆனா என் கனி பருகுமா என்று கேட்டு அறிந்து கொள். பழம் கொடுத்தா சாப்பிடுவில்லம்மா? என் கனி பருகுனா 2-3 சொட்டு தான் சாப்பிடணும், ரொம்ப ஃபுல்லாலாம் சாப்பிடுறது இல்ல. ஒரு 2 சொட்டு சாப்பிடணும். ஒன்றும் ஏற்படாது. இன்றையோடு அனைத்தும் தீர்ந்து போய்விடும். சரிம்மா. அதுக்கு சம்மதம்னா கூறு. சரி சாப்பிடுன்னு சொல்லு. சாப்பிடும்மா குழந்தை. இக்கனியை இதை நாளை மறுநாள் அந்தி சாய்ந்து இக்கனியை சுற்றி முக்கோட்டில் கொடுக்க சொல்லு. சரிம்மா. குடுமா கனி கொடு. இது அங்கம் முழுவதுமே துடைத்து கொடு. அம்மா வாங்கிக்க, பழத்தை வாங்க. எழுந்து நில்லு, மேலே தொடச்சிக்கணும். நீயே தொடக்கணும், பழத்தில் தொடக்கணும்.
கை வச்சுட்டு தொடிச்சினா நல்லா கை நல்லா தடவிக்கோ. அந்த கை எவ்விடத்தில் வலி இருப்பதோ எங்க அவன் வலிக்குதோ அங்க தடவிக்கணும். எங்க வலிக்குதோ அங்க வயிற்றெல்லாம் நல்லா தடவு. காலில் அப்படி தடவிக்கணும். அந்த காலில் தடவிக்கணும். கீழே 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 அப்படி இறக்கி விட்டுறணும். கொடு. உட்காரு உட்காரு. முடி சரி பண்ணு. கையை ம் அவன் தகப்பன் கையிலும் அவன் தாயார் கையிலும் ம் இதை சாற்று. அப்பா நீ வாங்கிக்கப்பா. நீ வாங்கி அதே போல் தரணுமா அவங்களாம்? சரி. சரி சரிம்மா. கொஞ்ச நேரம் முடி கொடுமா. கொஞ்ச நேரம் முடி அந்த அம்மா கிட்ட கொடு. கொஞ்ச நேரம் முடி வச்சு கொடுங்க. வயிற்றில் பிறந்த கொடிக்கிட்டு மகன்கிட்டம்மா? ஆம். சரி. அவங்க பசங்க கொடுக்கணும். அப்படியா? இது தாயாலையும் தந்தையாலையும் அல்ல மகளாலையும். இது சிறு கொடி விலகுதா? சிறிது. அது 10 நாளுக்கு முன்பு என் பௌர்ணமிக்கு முன்பு விலகுதா? அந்தி சாய்ந்து எவ்விடம் சென்று வந்தது என்று அறிந்து கூறு. பௌர்ணமிக்கு முன்னாடி சாயந்தரமா எங்க? அதுக்கு 5 நாளுக்கு முன்பு. 5 நாளைக்கு முன்னாடி. பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. சின்ன பையன் எங்க போயிட்டு வந்தா? சின்ன பையன் வந்தானா? சின்ன எங்க போயிட்டு வந்தான்? எவ்விடமாவது அவன் தாழ் மீது கவனம் வைத்து சென்று இல்லத்துக்கு வந்தானான் என்றார். படிப்பு விஷயமா எங்கன்னா போயிட்டு வந்தானா? 5 மணிக்கு மேல. பௌர்ணமிக்கு 5 நாளைக்கு முன்னாடி. அவன் இல்ல நண்பர் கூட அவன் உறவாட சென்றானா என்று பசங்களோட எங்கன்னா போயிட்டு வந்தியாப்பா? 5 நாளைக்கு முன்னாடி. இப்ப இல்ல, அது ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. போயிருக்கலாம். இன்னையோட 15 நாள் 18 நாள் ஆகிட்டு போயிருக்கலாம். அவன் ஞாபகம் இல்ல குழந்தைக்கு. அவன் சென்று வந்த 2வது நாளே இவ தரை சாய்ந்தாள். இப்ப குழந்தைக்கு எத்தனை நாள் உடம்பு சரியில்லை? ஒரு 15 நாள் ஆயிடுச்சுக்கலாம். 10 நாள் ஆயிடுச்சு. அதுதான் அவ சென்று வந்த 2வது நாளே இவ தலை சாய்ந்தாள். அவன் அவ்விடத்தில் சுற்றி போட்டது அறியாமல் அவன் தாண்டி வந்து இல்லத்துக்குள் அவன் 2 கால்களை கழுக அல்ல அவன் இல்லத்துக்குள் சென்றது. இவள் சிறு கன்னியாக நாள். அந்த கன்னி பையன் தொற்று இந்த கன்னி அது நாடி வந்தது. மற்றபடி அவ மீது அல்ல. சரிம்மா, இப்போ எது தெரியாம குழந்தை அவனுக்கு தெரியாது. விளையாட்டு போக்கா வந்துருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அது இப்போ என்ன மாத்திரு? அதை என் மகளை சிறு பிள்ளை அறிய சொல். சரிம்மா. விலகுதா? சரிம்மா. இது மற்ற யார் தொற்றும் அல்ல, சிறிதை தொற்றுதான் அந்த மண்ணுக்குள் நாடி வந்தது. இப்ப அங்க இருக்குதா போயிடுச்சா? என் கனி சென்று இன்றே அழைத்து வர முடியுமா என்று அறிந்து. சரி, வீட்டுக்கு பழத்தை எடுத்து போய் சாயத்துல எடுத்துன்னு வருவியா? வீட்டாண்ட வச்சு எடுத்துன்னு வருவியா? சரிம்மா, முடியுமா? இக்கனி யார் அழைத்து வருவாரோ அவரை பெரிய நீ எடுத்துன்னு வந்துடுறியா? வீட்டாண்ட வாங்கிக்க, அந்த பழத்தை வாங்கி குடும்பம். வேறண்ணா? அக்கனி வென்றால் தான் நான் கூற முடியும். சரிம்மா, அது கொடுத்துட்டு எடுத்துன்னு வர சொல்றேம்மா. சாயந்தரத்துல வர சொல்றேன். அவன் மீது ஒன்றும் அல்ல. சரி, இப்ப சாயந்தரம் எத்தனை மணிக்குமா? விளக்கு அந்தி சாய்ந்து அழைத்து வர சொல். சரிம்மா, ஒரு 6:30 7 மணி அப்புறம் வர சொல்லிட்டோமா? அந்தி சாய்ந்து என் திருவிளக்கு ஏற்று நான் அப்பா பெற்று வர. சரி, ஒரு 7 மணி 7:30 மணி அப்போல எடுத்து வந்து வீட்டுல இப்போ திரும்ப வச்சிரு. வச்சுட்டு ஒரு 7 7:30 மணி அப்போல வீட்டுல வச்சுட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு ஒரு 7:30 மணி என் மக கிட்ட கொடுக்க சொல், அவள் அறிவாள். சரிம்மா. சரிம்மா. வேற என்ன கூறு? வேற என்னம்மா? தாயே, எது கேட்டாலுமே அமைதியாகிறான் தாயே. படிக்கணும். அவனுக்கு தாழ் மீது ஈடுபாடு அல்ல. அப்புறம் வேற என்னதான் பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாமா? யார் எது சொன்னாலும் அதை கேட்டு அறிந்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் அல்ல. படிப்பு தானே. ஆமாலே என்று கேட்டு அறிந்துக்கோ. என்னப்பா
உண்மையா அவன் வாயை தரலையா? அவனுக்கு எது தோன்றுதோ அதை மட்டும்தான் அறிவான். வேற தாய் சொன்னாலும் சரி, தகப்பன் சொன்னாலும் சரி, காதில் வாங்கி அவ காதில் விட்டு அவன் பாட்டுக்கு சென்று விடுவான். இல்லைம்மா, நீ சொன்னா கேட்பானா கேட்க மாட்டானா? எனக்கு ஒரு டவுட் இப்போ. அவன் மைண்ட் இப்போது ஏறிக்கொள்வது புத்திக்குள்ள வேற ஒன்று. சரி, ஆமா இல்லையா கேட்டு அறிந்து கொள். என்னப்பா உன் மைண்டே ஒரு நிலையா இல்லையாம்மா? உண்மையா? கேட்டு அறிந்து கொள். என்ன யோசனை யோசிக்கிற? இல்லையே, ஏதோ யோசிக்கிற சிந்தனை அவனுக்கு இப்போதைக்கு 1.5 மாதத்துக்கு முன்பு இருந்தே அவன் சிந்தனை ஒரு நிலையாக அல்ல. ஆமல்லையே கேட்டு அறிந்து கொள். அல்ல, யார் இடத்திலும் ஈடுபாடும் அவனுக்கு மனம் அல்ல. நல்படியாக ஒன்று உறவன் ஒன்றும் எண்ணமும் அல்ல அவனுக்கு. சரி வர சொப்பனமும் அல்ல. ஆமா இல்லையே கேட்டு அறிந்துக்கோ. தூக்கம் கம்மியாயிடுச்சா? சாப்பாடு சரியா சாப்பிடுறது இல்லையா? அல்ல. சரி, என்னமா பண்றதுக்கு? அவனை அறிய சொல்லு. அதுக்கு அப்பாற்பட்டு வாயை தர மாட்டேன். அவன் தான் சொன்னான். அவன் இரவில் உறங்கும் போது அவனுக்குள்ளேயே ஒரு சிறு கலக்கம் உள்ளது. ஆனா என்னவென்று அவனாலே அதை உகுத்து கொள்ள முடியல. தூங்கும் போது உனக்கு எதனா ஒரு இது தெரியுதா? உடம்பு ஒரு மாதிரியா, இல்ல என்ன எதனா தோணுதா? ஒரு மாதிரியா தோணுதா? அவனுக்கே அவனுக்கு உகுத்து கொள்ள முடியல. எதனால் என்பது அவனாலே அறிய முடியல. ஏன், எதனால? ஆமா இல்லையா? வேற எதனா சிந்தனை எதனா தோணுதா உனக்கு? மனசுக்குள்ள அதுதான் சொல்றேன் அல்லவா. அவனுக்கு எண்ணம் அல்ல. அவனுக்கு இருக்கிற எண்ணம் என்னென்றால் அவனுக்கு உறக்கம் சரி வருவ எதனால் என்பது அவனுக்கே அறியல. விலகுதா? ஆனால் மனது முழுவதுமாகவே ஒரு கலக்கத்தோடே இருக்கிறது. அது என்னவென்று அவனாலே தெளிவாக உகுத்து கொள்ள முடியல. சிறு நேரம் உறங்கினாலும் உறங்கலாமா, இல்லை வெளியே இருந்து செல்லலாமா என்ற எண்ணம் அவனுக்கு உள்ளது. எதுக்கு? ஏன், என்ன பிரச்சனை? தெரியாம தான் கேட்குறோம். ஏன்னா கை மேலே வைப்பா. நல்லது. இது தாயாலையும் தந்தையாலையும் அல்ல, மகளாலையும். இது சிறு கொடி. விலகுதா? சிறிது. அது 10 நாளுக்கு முன்பு, என் பௌர்ணமிக்கு முன்பு, விலகுதா, அந்தி சாய்ந்து எவ்விடம் சென்று வந்தது என்று அறிந்து கூறு. பௌர்ணமிக்கு முன்னாடி சாயந்தரமா எங்க? அதுக்கு 5 நாளுக்கு முன்பு. 5 நாளைக்கு முன்னாடி, பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சின்ன பையன் எங்க போயிட்டு வந்தா? சின்ன பையன் வந்தானே? எங்க போயிட்டு வந்தான்? எவ்விடமாவது அவன் தாழ் மீது கவனம் வைத்து சென்று இல்லத்துக்கு வந்தானான் என்று. படிப்பு விஷயமா எங்கன்னா போயிட்டு வந்தானா? 5 மணிக்கு மேல, பௌர்ணமிக்கு 5 நாளைக்கு முன்னாடி. அவன் இல்ல நண்பர் கூட அவன் உறவாட சென்றான என்று. பசங்களோட எங்கன்னா போயிட்டு வந்தியப்பா? 5 நாளைக்கு முன்னாடி. இப்ப இல்ல, அது ஆயிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. போயிருக்கலாம். இன்னையோட 15 நாள் 18 நாள் ஆகிட்டு போயிருக்கலாம். அவன் ஞாபகம் இல்ல குழந்தைக்கு. அவன் சென்று வந்த 2வது நாளே இவ தரை சாய்ந்தாள். இப்ப குழந்தைக்கு எத்தனை நாள் உடம்பு சரியில்லை? ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. அதுதான் அவ சென்று வந்த 2வது நாளே இவ தலை சாய்ந்தாள். அவன் அவ்விடத்தில் சுற்றி போட்டது அறியாமல் அவன் தாண்டி வந்து இல்லத்துக்குள் அவன் கால்களை கழுக அல்ல, அவன் இல்லத்துக்குள் சென்றது இவள் சிறு கன்னியாக நாள். அந்த கன்னி பையன் தொற்று இந்த கன்னி அது நாடி வந்தது, மற்றபடி அவ மீது அல்ல. சரிம்மா, இப்போ எதுவும் தெரியாம குழந்தை அவனுக்கு தெரியாது, விளையாட்டு போக்கா வந்துருக்கலாம், செஞ்சிருக்கலாம்.
அது வந்து இப்போ என்னம்மா தீர்வு? அதை ஆ என் மகளை ம் சிறு பிள்ளை அறிய சொல். சரிம்மா விலகுதா? சரிம்மா. இது ஆ மற்ற யார் தொற்றும் அல்ல, ம் சிறிதை தொற்றுதான் அந்த மண்ணுக்குள் நாடி வந்தது. இப்போ அங்கே இருக்குதா போயிடுச்சா? என் கனி சென்று ம் இன்றே அழைத்து வர முடியுமான்னு என்று அறிந்து கொள். சரி, வீட்டுக்கு பழத்தை எடுத்து போய் சாணத்தூள் எடுத்துன்னு வருவியா? வீட்டாண்ட வச்சு எடுத்துன்னு வருவியா? ஆ அது சரிம்மா, முடியுமா? இக்கனி ம் யார் அழைத்து வருவாரோ அவரை ஆ, பெருகி நீ எடுத்துன்னு போய் எடுத்துன்னு வந்துடுறியா வீட்டாண்ட? நான் வாங்கிக்கோ, அந்த பழத்தை வாங்கிக்கோ, கொடுமா. வேறண்ணா? அக்கனி வென்றால் தான் நான் கூற முடியும். சரிம்மா, அது கொடுத்துட்டு எடுத்துன்னு வர சொல்கிறேம்மா, சாயந்தரத்தில் வர சொல்கிறேன். அவன் மீது ஒன்றும் அல்ல. சரி, இப்போ சாயந்தரம் எத்தனை மணிக்குமா விளக்கு? அந்தி சாய்ந்து அழைத்து வர சொல். சரிம்மா, ஒரு 6:30 7 மணி அப்போ வர சொல்லிட்டோமா? அந்தி சாய்ந்து என் திருவிளக்கு ஏற்று நான் அப்பா பெற்று வர. சரி, ஒரு 7 மணி 7:30 மணி அப்போ எடுத்து வந்து வீட்டில் இப்போ எதுவுமே வச்சிரு. வச்சுட்டு ஒரு 7 7:30 மணி அப்போல வீட்டில் வச்சுட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு 7:30 மணி என் மக கிட்ட கொடுக்க சொல், அவள் அறிவாள். சரிம்மா சரிம்மா. வேற என்ன கூறு? வேற என்னம்மா? தாயே எது கேட்டாலுமே அமைதியாக தாயே படிக்கணும். அவனுக்கு ம் தாழ் மீது ம் ஈடுபாடு அல்ல. அப்புறம் வேற என்ன தான் பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாமா? யார் எது சொன்னாலும் ஆ. அதை கேட்டு அறிந்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் அல்ல. படிப்பு தானே. ஆமாலே என்று கேட்டு அறிந்துக்கோ. என்னப்பா உண்மையா? அவன் வாயை தரலையா? அவனுக்கு எது தோன்றுதோ அதை மட்டும்தான் அறிவான். வேற தாய் சொன்னாலும் சரி, தாப்பன் சொன்னாலும் சரி, ம் காதில் வாங்கி அவ காதில் விட்டு விட்டு அவன் பாட்டுக்கு சென்று விடுவான். இல்லைம்மா, நீ சொன்னா கேட்பானா கேட்க மாட்டானா? எனக்கு ஒரு டவுட் இப்போ. அவன் ம் மைண்ட் இப்போது ஏறிக்கொள்வது ம் புத்திக்குள்ள என்ன வேற ஒன்று. தெரியல. ஆமா இல்லையா கேட்டு அறிந்து கொள். என்னப்பா உன் மைண்டே ஒரு நிலையா இல்லையாம்மா? உண்மையா? கேட்டு அறிந்து கொள். என்ன யோசனை பண்ண? என்ன யோசனை யோசிக்கிற? இல்லையே, ஏதோ யோசிக்கிற. சிந்தனை ஆ அவனுக்கு ஆ இப்போதைக்கு 1.5 மாதத்துக்கு முன்பு இருந்தே அவன் சிந்தனை ஒரு நிலையாக அல்ல. ஆமா இல்லையா கேட்டு அறிந்து கொள். நான் எதுவுமே சொல்லலையே. இல்லை அல்ல. ஆ யார் இடத்திலும் ஈடுபாடும் அவனுக்கு மனம் அல்ல. ம் நல்படியாக ஒன்று உறவன் எண்ணமும் அல்ல ம் அவனுக்கு. ம் சரி வர சொப்பனமும் அல்ல. ஆமா இல்லையா கேட்டு அறிந்துக்கோ. தூக்கம் இருக்கலாம் கம்மியாயிடுச்சா? சாப்பாடு சரியா சாப்பிட்றது இல்லையா? அல்ல. ம் சரி, என்னம்மா பண்றது இதுக்கு? அவனை அறிய சொல்லு, அதுக்கு அப்பாற்பட்டு வாயை தர மாட்டேன். அவன் தான் சொல்லணும், நானா சொல்லுவேன்? அவன் இரவில் உறங்கும் போது அவனுக்குள்ளேயே ஒரு சிறு கலக்கம் உள்ளது. ஆனா என்னவென்று அவனாலே அதை உகுத்து கொள்ள முடியல. தூங்கும் போது உனக்கு எதனா ஒரு இது தெரியுதா? உடம்பு ஒரு மாதிரியா, இல்ல எண்ணெய் எதனா தோணுதா? ஒரு மாதிரியா தோணுதா? அவனுக்கே அவனுக்கு உகுத்து கொள்ள முடியல. எதனால் என்பது அவனாலே அறிய முடியல. ஏன், எதனால? ஆமா இல்லையா? வேற எதனா சிந்தனை எதனா தோணுதா உனக்கு? மனசுக்குள்ள அதுதான் சொல்றேன் அல்லவா, அவனுக்கு எண்ணம் அல்ல. அவனுக்கு இருக்கிற எண்ணம் என்னென்றால் அவனுக்கு உறக்கம் சரி வருவார். எதனால் என்பது அவனுக்கே அறியல. விலகுதா? ஆனால் மனது முழுவதுமாகவே ஒரு கலக்கத்தோடே இருக்கிறது. அது என்னவென்று அவனாலே தெளிவாக உகுத்து கொள்ள முடியல. சிறு நேரம் உறங்கினாலும் உறங்கலாமா, இல்லை வெளியே இருந்து செல்லலாமா என்ற எண்ணம் அவனுக்கு உள்ளது. எதுக்கு? ஏன், என்ன பிரச்சனை? தெரியாம தான் கேட்குறேன். ஏன்னா கை மேலே வைப்பா. நல்லா வை. அவனுக்கு உடல்ல சிறிது நடுக்கம் உள்ளதான் என்று அறிந்து கொள்ள.
உடம்பு எதனா கொஞ்சம் ஒரு நடுநடுக்கு ஒரு உடம்பு டக்குன்னு அப்படி உதிருதா? இருக்குதா? இருக்காமா. அவனு வெளியே செல்ல சார். சரி நீ கொஞ்சம் வெளியே போ. வெளியே பண்ணி அப்படி கேட்டுக்க. சிறிது இரண்டுமே வெளியே இருந்து. நீயும் போப்பா. வெளியே போயிட்டு கேட்டுக்க போப்பா. கொஞ்சம் அப்படியே போ. மங்கையும் போகும். சிறு மங்கை தாய் தகப்பனை தவிர அனைத்து பேரும் வெளியே செல்லு. குழந்தை போகும். கை மேல தாய் கை வைக்க சொல். உன் மண்ணுக்குள்ள அவனை தொற்று ஒரு மங்க உன் இல்லத்துல படுக்க மறையில அமர்ந்து கொண்டிருக்கா. அது நாடி வந்தது, சொந்தம் அல்ல பந்தம் அல்ல, நாடி வந்தது ஒரு மங்க. அது வந்த நேரத்துல இருந்து அவன் என்ன அல்ல, அது மட்டும் அல்ல, அவன் இரவில் உறங்கும் போது அவ அங்கத்தில் இருந்து அவளுக்கு எது தேவையோ அதை அவ அனுபவிச்சுகிறாள். அதனால் ஒரு வினாடி அவன் சொரணை அவன் இடத்தில் அல்ல, அதை வெளியே சொல்ல அவனுக்கு மனம் அல்ல, அதை எப்படி கூறுவதென்று அவனுக்கு புத்தி திகட்டவில்லை. உடனடியாக அவனை தான் சரி செய்ய வேண்டும். ஒன்னு உள்ளது, ஒரு மங்க உள்ளது. அல்ல, அது நாடி வந்தது. யார் மூலியமா வந்தது? அது வீட்டுல அது இவன் மூத்த கொடி மேல நாடி வந்தது. அது இன்னமும் அவனை அது தொற்று அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு வினாடி அவன் சொரண அவன் கிட்ட இருக்காது. பிறகுதான் அவனையே தன்னைத்தானே இழந்துருவான். அதுக்கு அப்பால் பற்று அவனுக்கு இல்லத்துக்குள்ள படுக்கவே தோன்றாது. வெளியே எழுந்து வந்தாலும் பல பேர் பலது கேட்க போறாங்க. அவன் அனைத்துக்குமே கட்டுப்பட்டு அவன் உள்ள அவன் புத்தி அவன் கையில இல்லை. அந்த இல்லத்தை அறியணும், அந்த மன்னன் அறியணும். புரியுதாப்பா? புரியுதா? உங்க வீட்டுல ஒரு அதாவது ஒரு காத்து சேஷ்டம் இருக்குது. பெரிய பையன் மூலியமா வீட்டுல வந்து இருக்குது ஒரு ரூம்ல. அது வந்து இப்ப பண்ணணும். அது வந்து வீட்டான வந்து பார்க்கணும்ன்றப்ப அவன் அனுபவிக்குது. இது பையனா கூட ஒரு மாதமா அது அவன் கூட வெளியே சொல்ல முடியல. அவனால அவன் அங்கத்துல படுத்து அவன் அனுபவிச்சு. ஏமா இது கனியில உகுத்து நீ குடுமா. அவன் மக வந்து சொல்லுவான் அவங்களுக்கு தெளிவா. இது முந்தியில பெருக்கு சொல். முந்தானில வாங்கி முடி போட்டு சொன்னார். அப்படி முடி போட்டு சொன்ன அவள் தானே. இல்லத்துக்கு அரி வீட்டுக்கு என்ன இல்லத்துக்கு அழி. சரிம்மா, அழைக்க சொல்றேன். ஏன்னா உன் மகன் வந்து பேசுவாங்க. இப்போ கனியில ஊற்றுறாங்க, அவங்களுக்கு புரியல. உன் மகன் வந்து ஊற்றுவாங்க. சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னப்பா சொல்லு. உடம்பு தான் சரியில்லை, அப்பப்போ அடிக்கடி வெளியில ஒழிக்கிற வரைக்கும் உன் இல்லத்துக்குள்ள நிம்மதி இருக்காது. ஒத்த ரூபாயும் மண்ணுக்குள்ள தங்காது. இப்போ 1.5 மாதமாவே உன் இல்லறமாகவே அல்ல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தர சாஞ்சி கொண்டிருக்கீங்க. இல்லத்துக்குள்ள ஆணும் பெண்ணுக்குமே சங்கடம் உள்ளது. விலகுதா? ஆமா இல்லையா? 2 பேருக்குள்ளே ஒரு 1.5 மாசமா சண்டை கிண்டமா இருக்குது அடிக்கடிக்க. எதுவுமே அவ சொல்றது அவ அருந்திக்க மாட்டான், அவன் சொல்றது அவ அருந்திக்க மாட்டான். அதுக்கு அப்பாற்பட்டுதான் இரண்டுமே சிந்திக்கும். விலகுதா? முன்பு எதுவுமே அறியாது. அது போலதான் அந்த மண்ணுக்குள்ள அவ விளையாடி வைக்கிறா. அது இன்னும் சிறு காலம் ஏன் அம்மாசிக்கு அப்புறம் அது தாண்டிச்சுன்னா அதுக்கு சக்தி அதிகமாயிடும். இல்லத்துக்குள்ள இருந்து ஒரு நபரு வெளியேறிடுவாங்க. புரியுதா? அமாவாசைக்குள்ள அதுக்கு எதனா பண்ணணும்.
ஒரு நபரு வெளியே ஏறிடுவாங்க. வேணும்னா அவனுக்கு அது உண்மையா பொய்யா அறிந்துக்கணும்னு நினைச்சானா என் அம்மா வரைக்கும் விட்டு பார்க்க சொல்லு. அது எப்படிமா அது ஒரு அம்மா, அது எப்படிமா உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம், அதுக்குன்னு நாங்க எதுக்காக பண்ணி பெரிய மூத்த மகன் இல்லத்துக்குள்ள வசிக்க மாட்டான். இப்படி சொல்றா எப்படிம்மா? அது அது போல அவன் ஆட்டி படிக்குதே. அது எப்படி பண்றது நீங்க சொன்னதானே? என் நாளி சரிம்மா. அவன் எந்த திசையில இருக்கான்னு அறிந்து கொள்ள வேண்டும். சரிம்மா என் நாளி சரிம்மா சொல்றேம்மா. இப்போதோ அவ அங்கத்துல இருந்து விலகி என் வாசப்படிக்கு வெளியில அப்பார் பற்றி நிக்கிறாப்ப. சரிம்மா சரிம்மா. இது வெளியே இருந்து வந்தது. வெளியே இருந்து பையனா கூட வந்து வீட்டுல வந்து கனி என் மக கிட்ட கொடு. என் மக எந்த திசையில இருந்து வந்ததுன்னு உனக்கு அறிஞ்சு சொல்லுவா. சரி அவ்வளோதானே. வா மாறி வந்துடலாமா வீடு? அது ஒழிச்சுட்டு தான் நீங்கள் மாறி வரணும், ஒழிக்காமலாம் மாறியே வரக்கூடாது. மெயினாக தான் எது ஒன்று கெட்டது அங்கே இருக்குதோ அது ஒழிச்சுட்டு தான் நீங்கள் வரணும், ஒழிக்காமலாம் வரக்கூடாது. அது வந்து எங்க போனாலும் அது அவனை தொட்டனால நீ எந்த திசை போனாலும் அது அவன் பின்னாடியே நாடும். ஏன் அவன் தாழ் மீது கவனம் வச்சு அவ்விடத்துக்கு சென்றாலும் அது தொடர்ந்து போகுது. அவன் எவ்விடத்துல இருக்கிறானோ அவ்விடத்துல அவன் உள்ளா. என் திசைக்குள்ள மட்டும் அவன் வரல, வெளியே நிக்கிறான். அவன் எங்க போறானோ அங்கெல்லாம் வருது. சாமி இங்க இருக்கிறதுனால உள்ள வரல, வெளியே நிற்கிது. இங்கிருந்து போனான்னா தொடர்ந்து வருது. கனி இருக்கிறதுனால வராது, கூட கனி வச்சிருந்தானா வராது, அவனை தொடாது. இந்த 2 நாளைக்கு எப்படி உள்ளான் என்பதை ஆமா நீ கேட்டு அறிந்துக்கோ. கனி கிட்ட வராது. கனி கொடு. 7ஆவது மாசம் 11ஆவது மாசம் வரையும் ஒரு அடிபட்டு இந்த கனியை உன் பெரிய பிள்ளை கிட்ட கொடுத்து அவனையே வைத்துக்க சொல்லு. எங்க சென்றாலும் இக்கனி இருக்கணும். அப்போது அவத்தோட அவளால முடியாது. ஆனாலும் அவனை உருட்டி பரட்டி எடுக்கும். நீ பயப்படாத, பயப்படாது. அவங்கிட்ட எந்த ஒரு இதுவும் குறிக்காது. ஏன்னா அது விளையாட்டு அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது நீ எப்பட சென்றாலும் இது உன் கையிலேயே இருக்கணும். இது நீ உறங்கும் போது உன் தலைக்கடியில வச்சுக்கணும். விலகுதான் நல்படியாக உறக்க வரும். அன்னமும் ஒரு படி மேல உனக்கு இறங்கும். என் பேர நாடி நன்றாக என் தங்க உன் கூடயே இருக்கிறாடா. விலகுதா, உனக்கு ஒரு குறையும் இல்லை. நீ எப்பொழுதும் நன்றாக உள்ளாய். விலகுதா, எந்த தங்க இருக்கிறான்றது அவனுக்கு அறியும். விலகுதா, பாக்கணுமா? கூறு. என் தங்க 3 தங்க அவனுக்கு உகந்தது. பிறகுதா ஆமா இல்லையா கேட்டு அறிஞ்சுக்கோ. அதுக்கு அப்பால் பற்றி நான் கூறுகிறேன். அதுல என் சிறு தங்க என் நாகம்மா அவன் கூட எப்போதும் துணையா இருக்கிறா. உண்மையா இல்லையா கேட்டு அறிஞ்சு. பிறகுதா அவ எங்க போனாலும் அவ கூடயே வருவா. ஒரு ஆபத்துன்னா தட்டி கொடுத்து அவன் அந்த இடத்துக்கு செல்ல விடாம இட்டுட்டு வந்துருவா. ஆமா இல்லையா கேட்டுக்கோ. கெட்ட இடத்துக்கு நாட விட மாட்டா. என் சிறு என் பேர் தம்பி கூட என் பெரிய பேர் நாடி. நீயா பாபா எதா இருந்தாலும் நாவு திறந்து உன் நாவால சொன்னாதான் கட்டுப்படுத்த முடியும். விலகுதான். நீ உன் இல்லத்துல இருக்கிறதுடைய
ஏன் மண்ணில் உட்காந்துக்கப்புறம் உன் உடல் எவ்வாறு உள்ளது என்பது கூறு. இப்போ உங்க வீட்டாண்ட இருக்கிற அப்போ ஒரு மாதிரியா இருந்தது, இப்போ இங்கே எப்படி இருக்குது உடம்பு? ம் உனக்கு பலம் அதிகமாக உள்ள மாதிரி இருக்கா, இல்லைன்னா உனக்கு நடுக்கம் உள்ள இருக்க பயத்தினால விலகுதா? அதை குறை கண்டுக்காத. மற்றபடி நீ அவ்விடத்துல இருக்கும்போது உனக்கு ஒரு கலக்கம் உள்ளது. இவ்விடத்துல உன் மனசு எப்படி கூறுவது, அமைதியாக சாந்தமாக அந்த உடைய நினைப்பில்லாத உள்ளதா என்பது கூறு. காது கேட்கலையா? ஆமா. இனி என் கனி இருக்க வரைக்கும் உன்னை ஒன்றும் எதுவும் நாடாது. விலகுதா? சரிம்மா. நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் தலை நிமிர்ந்து நீ நடக்கலாம். சரிம்மா. அம்மா அது வைக்கல, அப்புறம் பாரு. எனக்கு பானகம் இருக்கு. சரிம்மா, ஒரு இது கேட்குறேன் சொல்லி. கூறு. பொட்டு வச்சுக்கோ. என்னது என்னது? பொட்டு வச்சுக்கோ. உனக்கு உடலே வலி இருக்குப்பா. விலகுதா? உனக்கு எந்த நேரத்துல இல்லத்துக்குள்ள யார் சாய்வாங்களோ யார் எழுந்துப்பாங்களோ எந்த நேரத்துல எது வரியுமாகுமோன்ற நினைப்பே உன் மனசுக்குள்ள பாரமா இருக்குது. விலகுதா? ஆமா இல்லையா? குறை கொண்டுக்காத. நான் ஆயா, நான் இருக்கேன். 9ஆம் மாதம் இருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் எனக்கு உயிர் பிடிச்சின்னு இருக்கேன். அந்த வருஷம் எனக்கு அடிபட்டுன்னு இருக்கு. எதனால தாங்க அது தெரில எனக்கு. கரெக்டாக 7ஆவது மாதம் 12ஆவது மாதம் வரைக்கும் என்னுடைய நேரம் அது மாரி வருது. எதனால அது மாதிரி? அந்த மாதத்துல உனக்கு அந்த மாதம் தொடக்கல என் மாலையை அணிஞ்சுக்கோ. விலகுதா? நீ அந்த மாலை அணிஞ்சா நீ எது வேணாலும் அருந்தலாம். அதுக்காக அருந்தாமல்லாம் இருக்கக்கூடாது என்ற கட்டளை கிடையாது. விலகுதா? அதை அறிஞ்சுக்கொள். அப்போது எதனால் என்பது நான் உனக்கு அறிகிறேன். விலகுதா? அதுக்கு உனக்கு விளக்கம் உன் கையில் இருக்க கனியிலையும் உன் இல்லத்துக்குள்ள நான் அடி எடுத்து வைக்கும் போதும் உன் இல்லத்துக்குள்ள நான் உரிக்கிறேன். சரி. ஆஃப் பண்ணிருப்பா.